தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது வருட நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கல்லூரி படிப்பை முடித்த பிற்பாடு வேலைக்காக சென்னைக்கு சென்றிருந்தேன். அப்ப அந்த ஒரு புது வருடத்துல என்னுடைய யோசனை எல்லாம் என்ன இருந்ததுன்னா, இந்த வருஷமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்முடைய கஷ்டங்கள் மாறுமா, நாம் எதிர்பார்க்கிற சம்பவங்கள்லாம் நடந்து இந்த ஒரு வருடம் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டாக மாறுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனா எப்பொழுதும் போலதான் வருஷம் போனது. இது எனக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கு வாழக்கூடிய நம்ம எல்லா மனிதர்களுக்கும், அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அவிசுவாசிகளாக இருந்தாலும், எல்லாரும் ஒரு வருடம் முடிந்து ஒரு புதிய வருடம் ஆரம்பிக்கும் போது இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளாக நடக்குமா, எந்த ஒரு தீமையோ ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ இல்லாத ஒரு நாட்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையினுடைய யதார்த்தம், மேடு பள்ளங்களை தாண்டி தான் நம்ம பிரயாணம் செய்தாக வேண்டும். ஸ்பீட் பிரேக்கர் இல்லாம வாழ்க்கை கிடையாது. எப்படி ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதோ, வாழ்க்கையிலும் சில சமயங்களிலே தேவன் ஒரு ஏற்றத்தாழ்வுகளை வைத்துதான் நம்முடைய வாழை வைப்பார். அதனால என்னைக்கும் விசுவாசிகளாகிய நம்ம பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தரணும்னு எதிர்பார்க்க கூடாது. கஷ்டம் இல்லாதது, கண்ணீர் இல்லாதது, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படிலாம் ஆண்டவர் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது அவருக்கு தங்குறதுக்கு சொந்தமா வீடு இருந்ததான்னு கேட்டா இல்ல. அவரே சொல்றார், தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்தேன். பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கிறது, ஆனா மனுஷகுமாரனுக்கு என்ன செய்யல, தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக பணியாற்றினவர், பல பாடுகளை எதிர்கொண்டார். அவர் சொல்றாரு, சில சமயங்களை சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நான் இருந்திருக்கிறேன். கொரிந்தியர்கள் நிருபத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பசியிலும் நிர்வாணத்திலும், நிர்வாணத்தில்னா ட்ரெஸ்ஸே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது, ட்ரெஸ் இருக்குது ஆனா குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடை இல்லை, பசியில இருந்திருக்கிறேன், பிரயாணத்துல எனக்கு மோசங்கள் வந்திருக்கிறது. ஏன் அவருக்கு பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கல? அப்ப புதிய பாட்டுல நீங்க முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்மள சரியான புரிந்து கொள்ள முடியும். பாடுகள் இல்லாத வாழ்க்கையை தேவன் எப்பயுமே நமக்கு தரமாட்டார். இந்த பூமியில மனுஷனா பிறந்தாலே பாடுகள் உண்டு. யோபு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார், ஸ்ரீ இல்லத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். வாழ்க்கை குறுகினதுதான், ஆனா சஞ்சலம் நிறைந்திருக்கிறது. என்ன பிரதர், 2025 ஒரு விடியிற ஒரு பொழுதுல சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்றீங்களே, நாங்க வாக்கு தத்தத்தை கொடுப்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அருமையானவர்களே, எப்பொழுதுமே உண்மை கசக்கும், நம்மை சுகப்படுத்தக்கூடிய மருந்துகள் கசக்கும், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஆண்டவர் போலியான வாக்குறுதிகளை கொடுக்கல, அதனால நானும் அப்படி சொல்ல விரும்பல. ஆனா ஒன்றை சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நிறைய நேரங்களை நம்ம நினைக்கிறோம், பணக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஏழைகள் தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க பணக்காரங்கள்ட்ட போய் மனம் விட்டு பேசி பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க, தூங்கி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, பணம் இருக்குன்னு தான் பேரு, புகழ் இருக்குன்னு தான் பேரு, ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை, என்னால ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியல. அப்ப பணக்காரர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ஏழைகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது. சில சமயங்கள கர்த்தரை அறியாத மக்கள் பாடுபடும் பொழுது நம்ம ஈஸியா சொல்லுவோம், அவனுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம், அவன் அயோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கொள்ளையடித்து வாழ்ந்தார்கள், மக்களை ஏமாற்றி வாழ்ந்தார்கள், நாசமா போயிட்டாங்க. பாவிகள் பிரச்சனைகள் பாடுகள் அடைகிறத நம்ம ஈஸியா சொல்றோம். ஆனா பரிசுத்தவான்கள் பாடுகள் படுகிறார்களே, அங்கதான் நமக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. என்னங்க, தேவனை தேடுகிறோம்னு சொல்றோம், தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சொல்றோம், நாம பரிசுத்தவான்கள்னு சொல்றோம், நம்முடைய குடும்பங்கள்ல எத்தனை பிரச்சனைகள். பரிசுத்தவான்களுக்கு கேன்சர் வராதா? பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் ஊனத்தோடு பிறப்பது இல்லையா? பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு சரீர உபத்திரவத்தின் வழியாய் போகிறார்கள். ஏன்?
இந்த கேள்வி நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருடைய தலையும் உடைக்குது. 3 காரணங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் ஏன் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் பரிசுத்தமா வாழ்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு நினைக்காது. யோபுவை போல யாரும் பரிசுத்தமா வாழ்ந்து இருக்க முடியாது. யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல யோபுவை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்றாரு? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய யோபு, என் தாசனாகிய யோபுன்னு சொல்றேன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன். ஈவன் நீங்க அவங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோபினுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி எண்ணி அவருடைய பிள்ளைகளுக்காக கூட அவர் பலி செலுத்தினாராம். இவ்வளவு பரிசுத்தமான வாழ்ந்தவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள். அந்த யோபுதான் சொன்னாரு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன், ஆனால் அவனுக்கு சஞ்சலம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னான். அப்ப பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர், கர்த்தருடைய கிருபையினால போய்கிட்டு இருக்கு. அருமையானவர்களே, பாடுகள் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வரும். ஒருவேளை நம்ம அதை தாண்டி வந்திருப்போம், ஆனா நமக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளும். சரி, பாடுகள் ஏங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா பாடுகள் வேண்டான்னு நம்ம சொல்ல மாட்டோம். பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது மிக நல்லது. இந்த பிறந்த குழந்தைகளுக்கு புதிதாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் ரொம்ப துடிப்பாங்க. டாக்டர் அடிக்கடி உனக்கு கோல்டு பிடிக்குது, அடிக்கடி என் குழந்தைக்கு ஃபீவர் வருது, டாக்டர் சொல்லுவாங்க அது நல்லது. புதிதாக இருந்த பெற்றோர்களுக்கு தெரியும் என்ன நல்லதுன்றாரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம அடிக்கடி போகுதுன்ற நல்லதுங்கிறாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, இம்யூனிட்டி சிஸ்டம் இப்பதான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு இம்யூன் உருவாகும். நோய் எதிர்ப்பு சக்தி எப்ப உருவாகும்? நோய் வந்தாதான் உருவாகும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தால்தான் நம்ம சரியான ஒரு கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். அதனால வேதத்துல சொல்லப்பட்ட 3 காரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதற்காக. பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாடுகள்னு வந்துச்சுன்னா என்ன பாவம் செஞ்சாரோ தெரியலங்க, நல்லாதான் இருந்தாரு, ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு அவர் எந்த பாவத்திலையும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஆனா என்னன்னு தெரியல, அவர் என்ன செஞ்சுட்டாரு, ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாரு போலுக்கு, அதனாலதான் இவ்வளவு நோய், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு இழப்புகள் நம்ம சொல்லுவோம். பொதுவாக அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா யோபுடைய நண்பர்கள் கூட அப்படிதான் சொன்னாங்க. யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு ஆறுதல் படுத்த வந்தாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, யோபுவே, ஒரு மனுஷன் பாவம் செய்யலன்னா இப்படியெல்லாம் உபத்திரப்பட மாட்டான்பான்னு சொல்லி தவறாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாடுகள் வர்றதுக்கு எல்லாமே பாவம் காரணம் கிடையாது. பாவத்தினால நம்ம விளைவுகளை சந்திக்கிறோம், அது ஒரு பக்கத்துல உண்மையாக இருந்தாலும் எல்லா பாடுகளுக்கும் பாவம் காரணம் அல்ல. இந்த கேள்வி சீஷர்களுக்கு வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த கேள்வி அவங்க கேட்டாங்க. அதை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, இப்ப ஒரு பையன் குருடனா பிறந்திருக்கிறான். சீஷர்களும் நம்மை போல ஒன்று மனிதர்கள் தானே. அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இது பாவத்தினாலதான். இப்ப கேள்வி என்னன்னா, யாருடைய பாவத்தினால இவன் குருடனா பிறந்தான்? சில சமயம் சொல்லுவாங்க, நம்ம மூதாதையர் செய்த பாவத்தினால நம்ம இப்படி கஷ்டப்படுறோம். அந்த மனப்பான்மை சீஷர்களுக்கும் இருந்தது. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவத்தினாலயா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலயா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாரு? இவன் செய்த பாவத்தினாலையும் கிடையாது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலும் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்.
என்னது? தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியா? ஆமா, தேவன் இவன் மூலமாய் மகிமைப்படுவதற்காகவே இவன் இப்படி பிறந்தான் என்று அவர் சொல்லுகிறார். பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்துகிறார். அந்த சுகப்படுத்துவதன் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா மகிமைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அந்த பகுதியில் உள்ளவர்கள் கண்டு கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அதன் மூலமாய் மகிமைப்பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில சமயங்களிலே பாடுகளை அனுமதிப்பதற்கு காரணம் நம் மூலமாய் அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் மகிமைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருவதன் மூலமாய் கிடைக்கிறது. அதனால பாடுகள் நமக்கு வேணும். யாக்கோபு எழுதும்போது எழுதுகிறாரு, நீங்க பாடுகளை சந்தோஷமா எண்ணணும்னு எழுதுறாரு. பாடுகளை சந்தோஷமாக எண்ண வேண்டும். ஏன்னா என்னுடைய பாடுகளின் மூலமாய், என்னுடைய உபத்திரவங்களின் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்பட போகிறது. இப்ப இவன் குருடனாய் பிறந்தான், தேவன் அவனை சுகப்படுத்தினார். அந்த பகுதியிலே தேவனுடைய நாமம் என்ன செய்யப்பட்டது? மகிமைப்படுத்தப்பட்டது. லாசருடைய வாழ்க்கையை கூட நீங்க எடுத்துக்கீங்க. லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு யாரு? ரொம்ப நெருக்கமா இருந்தவர், அன்பானவர். இயேசு கிறிஸ்து லாசரை ரொம்ப அதிகமா நேசிச்சார். சில சமயம் நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்மளை நேசிச்சா நம்மளுக்கு எதுக்கு பிரதர் வியாதி வருது? லாசருவை இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்தார். ஆனால் லாசரு வியாதிப்பட்டார், மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்தது. அந்த பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது கூட நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓகே, இங்க நம்ம வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்துல கூட சொல்றாரு, ஆண்டவரே, அவங்களுடைய சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா இருக்கிறதுனால எனக்கு வியாதியே வராது, எனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. லாசருவை இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்தார். அப்படி நேசித்தா கூட அவருக்கு வியாதி வந்தது. அப்ப அவர் சொன்னாரு, இது மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி இல்ல, இதன் மூலமாய் தேவன் என்ன செய்யப்பட போகிறாரு? மகிமைப்பட போகிறார். நீங்க அதை பின்னாடி உள்ளதெல்லாம் வாசி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப வியாதியா இருக்கிறான்னு அவங்க 2 சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவ ஆள் அனுப்புறாங்க. தீவிரமா வாங்க, இவன் வியாதியா இருக்கிறான், நீங்க வந்து ஏதாவது செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறாங்க. ஆண்டவர் உடனே பதறி அடிச்சு ஓடி வந்தாரா? இல்ல. நீங்க அங்க படிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செஞ்சிட்டாருன்னா தங்கிட்டார். அவர் போகல. நியாயமா பார்த்தா அவர் போயிருக்கணும். ஆனா அவர் என்ன செய்யல, அந்த போகல, அவர் அங்கேயே தங்கி இருந்தார்னு சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் வாசிங்க. என்னங்க அது? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க சகோதரிகள், என்னுடைய சகோதரனுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், வாங்கன்னு சொன்னா ஆண்டவர் கேள்விப்பட்டார். தெரியாம கிடையாது, கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு என்ன பண்ணாரு? மாட்டு வண்டியை பிடிச்சி வேகமா போகும்னு சொன்னாரா? அந்த காலத்துல மாட்டு வண்டி இருக்குமான்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து தீவிரப்படல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு அதே இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். பல சமயங்கள் நம்ம துடிப்போம், உடனே நமக்கு ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி செய்யணும்னு. ஆனா ஆண்டவர் தான், அவர் என்ன செய்வாரு? பொறுமையா தான் இருப்பார். இங்க ஆண்டவர் 2 நாள் தங்கிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து லாசரு இடத்துல போயிருந்தா அவனை சுகப்படுத்தி இருக்க முடியும். ஆனா அவர் போகல. அவனை மரணத்திற்கு போகும்படி அவர் அனுமதித்தார். இப்ப லாசரு மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீசர்களை பார்த்து, 7ஆம் வசனத்தை வாசிங்க. 4 நாள் கழிச்ச பிறகு சொல்றாரு, வாங்க இப்ப அங்க போவோம். அவசரத்துக்கு அவங்க கூப்பிட்டு விட்டாங்க, இயேசு கிறிஸ்து போகல. இப்ப 4 நாள் அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப போவோம்னு சொல்றாரு. அப்ப அவங்க 2 சகோதரிகள் கூட சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க இருந்திருப்பீங்கன்னா
நீர் நேசிக்கிற இந்த லாசர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் மரித்து போயிருக்க மாட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னு சொன்னா, அந்த லாசருடைய கல்லறைக்கு போய் அந்த லாசருவே வெளியே வான்னு சொல்லி மரித்தவனை உயிரோடு கொண்டு வந்தார். இது எதற்காக இதை அனுமதித்தார்? ஏன் சாகிறதுக்கு அனுமதித்தார்? எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சகோதரிகளுக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். ஏன் அவங்களை அழுக விட்டு வேடிக்கை பார்த்தார் ஆண்டவர்? நம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அருமையானவர்களே, நம்ம அழுக விட்டு வேடிக்கை பார்க்கறது அவருடைய விருப்பம் கிடையாது. சில சமயங்களில் நம்ம அழுவதற்கு அனுமதிப்பார். ஏன் அப்படின்னா அவர் மகிமைப்படுவதற்காக அவர் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒண்ணு புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் என் வாழ்வின் மூலமாய் தேவன் மகிமைப்படுவதற்காக. நீங்க லாசருடைய வாழ்க்கையில நீங்க பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த லாசருவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்ததினாலே அந்த பகுதியில் உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறியும்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கினார். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அநேகர் அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களில் வியாதிகள், நெருக்கங்கள் வரும்பொழுது, அதிலிருந்து மீண்டு வரும்பொழுது, டாக்டரே செத்து போவான்னு சொன்ன டாக்டரே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். இது எத்தனையோ நடைமுறை வாழ்க்கையில நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பேர் டாக்டர் பார்த்து சொல்லிடுவாரு, இவங்கெல்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு. ஆனா 40 வருஷம் 50 வருஷம் அதுக்கப்புறம் சொன்ன டாக்டர் இறந்திருப்பாரு. ஆனா யார் இறந்துருவாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகள், பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப நம்ம அதை கேள்விப்படும்போது என்ன நினைப்போம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். என்னதான் மருத்துவமும் விஞ்ஞானமும் பெருகி இருந்தாலும், விஞ்ஞானமும் மருத்துவமும் கைவிட்டாலும், வல்லமையுள்ள சர்வ ஞானமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் வாழுகிறார் அப்படின்னு நம்ம மகிமைப்படுத்துறோமா இல்லையா? அதுக்காகவே சில சமயங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிப்பார். அப்ப முதலாவது ஏன் பாடுகள் என்றால் தேவன் மகிமைப்படுவதற்காக. இரண்டாவது ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், எபிரேயர்கள் இந்த நிருபம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12:10 ஆண்டவர் ஏன் சில சமயங்கள பாடுகளை கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். இப்ப ஆண்டவருடைய நீதி நமக்கு என்னன்னு தெரியும். நம்முடைய நீதி எப்படி? ஆண்டவர் 100% நீதி உள்ளவரா இருப்பாரு. நம்ம 10% நீதியா இருந்துட்டு போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன விருப்பப்படுவாரு? அவரை போல 100% நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்ப்பார். நம்ம சொன்னா கேட்க மாட்டோமே. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? 2 தட்டு தட்டுவாரு. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது தேவன் நம்மை சிட்சிப்பார். அது இல்லைன்னா யாரும் சொல்லாதீங்க. என்னங்க ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர் எப்படிங்க என்னை கஷ்டப்படுத்துவாரு? ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்துறதே அவர் நேசிக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் தான். அதுதான் இந்த எபிரேய எழுத்தாளர் ரொம்ப சொல்றாரு, தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? அப்படி ஒரு தகப்பன் சிட்சிக்கவில்லை என்றால் அவன் பிள்ளையே கிடையாது. இப்ப ரோட்ல பஸ்ல போறாங்க, உங்க புள்ள ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போறான், படியில தொங்கிட்டு போறான், அதை பாக்குறீங்க. வந்த உடனே வீட்டுல என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அடி கொடுப்பீங்க. எப்படி அப்படி தொங்கிட்டு வரலாம்? ஏன்னா உங்க புள்ள. இப்ப 1000 பேர் தொங்கிட்டு போறான், டெய்லி நீங்க பாக்குறீங்க பஸ்ல நிறைய பேர் தொங்கிட்டு போறான். எல்லாரையும் கூப்பிட்டு அடிப்பீங்களா? எல்லாருக்கும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது நம்ம பிள்ளைகள் கிடையாது. அதான் உண்மை. அதே போல ஆண்டவர் நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதினாலே அவருடைய பரிசுத்தத்திற்கான அந்த ஸ்டாண்டர்டை விட்டு, அவருடைய நிலைப்பாடை விட்டு நம்ம குறைஞ்சு போகும்போது அவர் நமக்கு 2 அடி கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார். எப்படி ஒரு சிற்ப ஆசாரி தான் நினைக்கிற வண்ணமாய் இந்த கல் சிலையாக வர வேண்டும் என்பதற்காக ஒளியையும் சுத்தியலையும் தொடர்ந்து பயன்படுத்தி அதை உருவாக்குகிறானோ, அதை போல தேவன் அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்மை வடிவமைப்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில சில சிக்ஷைகளை கொடுக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணலையா பிரதர்? நேரம் இல்ல பிரதர். பைபிள் படிச்சீங்களா? நேரம் இல்ல பிரதர். ஆண்டவர் 10 நாள் அட்மிட் போட்டா, பிரதர் ஜெபமும் பைபிளும் தவிர வேற எதுவுமே பண்ணல பிரதர். ஆண்டவர் மாத்துறாரா இல்லையா? ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை பண்றதுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கிறார்.
நீ ஹாஸ்பிட்டல் இருந்தாதான்ப்பா நீ என்னை நோக்கி பார்ப்ப, நீ அங்க போய் 10 நாள் இரு. பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. காலையில நான் வேலைக்கு போயிடுறேன், சாயங்காலம் வரை ஓடுறேன், எனக்கு நேரமே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், அப்படியா 10 நாள் நீ ஆஸ்பத்திரியில் என்ன செய்ய, ஓய்வெடு, நீ என்னை தேடுவாய். நான் சொல்றது ஒரு உதாரணம் தான். பல சமயங்களில நாம அவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகி போகிறோம். அப்ப எபிரேய எழுத்தாளர் சொல்லுகிறதை போல நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பண்புள்ளவர்கள் ஆகும் பொருட்டு கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறார். கொஞ்ச காலம் பாருங்க, தண்டனை கொடுக்கல, தண்டனை அழிப்பதற்காக கொடுக்கப்படுவது, ஆனால் சிக்ஷை சீர்திருத்துவதற்காக கொடுக்கப்படுவது. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே ஆண்டவர் சில சமயங்களிலே நம்மை சிக்ஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம், அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்ம என்ன செய்யறாரு, கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறார். அது ரொம்ப காலம் கிடையாது, கொஞ்ச காலம் அது சிக்ஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது சிக்ஷிக்கிற காலத்துல அது சந்தோஷமா இருக்காது. அதான் நம்ம 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இன்னைக்கு வளர்ந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அன்னைக்கு அடிச்சதுனால தாங்க நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அடிச்சப்ப சந்தோஷமா இருந்திருக்குமா, ஏன் இந்த அப்பா இப்படி போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வளர்ந்த பிறகுதான் நம்ம நினைப்போம், நம்மளை அடித்தது நல்லது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால எனது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவம் நல்லதுன்னு சொல்றேன். அதனால வாழ்க்கையில சில சமயங்களிலே ஆண்டவர் பொருளாதார நெருக்கடி, வியாதி, கஷ்டம், இடுக்கன், மக்கள் நம்ம எல்லாரையும் ஒதுக்குன ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட அனுபவத்துல எல்லாம் கொண்டு போறாருன்னா நாம் பரிசுத்தத்தில், அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும்படி அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை கொண்டு வரதுக்கு பாக்குறாரு. எபேசியர்கள் நிருபத்தில் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் எழுதுவார் பவுல். அந்த பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் மீனிங் என்ன தெரியுமா? அந்த காலம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல. நம்மளும் பழைய காலத்துல தராசு இருக்கும், கையில தான் தூக்கி நிறுத்துவாங்க. இன்னைக்கு எலக்ட்ரானிக் மிஷின் வந்துருச்சு, அதெல்லாம் டிஸ்பிளேல காமிக்குது. நீங்க ஒரு காலத்துல போய் பாய் கடையிலயோ யார் கடையிலயோ நீங்க போய் கேட்டீங்கன்னா, எப்பா 1 கிலோ சக்கரை கொடுனா, அப்படி ஒரு இதை தூக்குவாரு, 1 கிலோ படிகள்ல வைப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, இந்த சர்க்கரைய கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி 2ஐயும் சமநிலைப்படுத்துவார். அந்த பாத்திரராய் நடந்து கொள்வதனுடைய மீனிங் என்னன்னா, நம்ம சமநிலையில இருக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை, அந்த எடைகள் 1 கிலோ எடைகள்னா இங்கே என்ன வரணும், 1 கிலோக்கு ஐட்டம் வரணும், அப்பதான் அது சமநிலைக்கு வரும். அப்ப அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள்னா ஆண்டவர் உங்களுடைய மேன்மையாய் அழைத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்தாப்புல வெயிட்டா இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம அப்படி ஆகுறது இல்லை. எத்தனையோ முறை வசனம் கேட்கிறோம், ஆண்டவர் நம்ம சொல்லும் போது கேட்க விருப்பம் இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக நம்மை சில சமயங்களிலே சிக்ஷை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நேரத்தை கருதி நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். 3வது, நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாடுகள் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. நம்ம பசியின் வழியில போனாதாங்க பசி உள்ளவனுடைய வேதனை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஊழியக்காரனுடைய வழி ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். ஒரு சக்கர நோயினாலே பாதிக்கப்பட்டவருக்கு தான் சக்கர நோயினாலே பாதிக்கப்பட்டவனுடைய வழி தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இல்லைன்னா ஆறுதல் சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வழி பெண்களுக்கு தான் தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. ஆண்கள் போய் ஈஸியா ஆறுதல் சொல்லலாம், ஆனா எடுபடுமா, எடுபடாது. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு பெண்கள் சொல்லிடுவாங்க. ஆனா அதே பெற்றெடுத்த தாய், பெற்றெடுக்க போகிற ஒரு தாயின் இடத்துல போய் பேசினா அது அவங்களை ஆறுதல் படுத்தும். அதனால வாழ்க்கையில சில சமயங்களில தேவன் நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு காரணமே நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அதை அனுபவித்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அதை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் பாடு அனுபவித்து ஆறுதலை அனுபவித்தால்தான் பாடுபடுகிறவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், ஆறுதல் சொல்ல முடியும். நான் போகாத பாதையிலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நான் எந்த ஆறுதலையும் சொல்ல முடியாது.
நான் அந்த ஒரு பாதையில, கஷ்டத்தின் பாதையில போய், கண்ணீரின் பாதையில போய் ஆறுதலை அடைந்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தைரியமான ஆறுதல் சொல்ல முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. அந்த பலன் கிடைக்கணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பலன் எனக்கு வரணும். நான் ஏற்கனவே சொன்னதை போல, ஒரு பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் அந்த பிள்ளை பெற்றினாலே வரக்கூடிய வழியை உணர்ந்து அதன் வழியாய் தாண்டி சென்ற ஒரு பெண் அந்த வழியின் வழியாய் வருகிறவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்கம்மா, நானும் இப்படிதான் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அது கொஞ்ச நேரம் வழி இருந்தது, அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சுமா. அந்த ஆறுதல் எப்படி சொல்றீங்க? அதன் வழியா போனதுனாலதான் சொல்றீங்க. அதே போலதாங்க தேவன் சில சமயங்களில் வியாதியின் வழியாய், கண்ணீரின் அனுபவத்தின் வழியாய், பிரச்சனைகளின் வழியாய், பிள்ளைகள் வழிமாறி செய்யும் போது செல்லும் பொழுது நம்முடைய இருதயம் உடையக்கூடிய அந்த அனுபவத்தின் மூலமாக, இது எல்லாவற்றின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவன் என்ன செய்யறாரு? நம்மை அந்த பாடுகளின் வழியாய் அனுமதிக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில ஏன் உளவு பாடுகள்? ஏன்னா ஆறுதல் சொல்வதற்கு, மற்றவர்களுக்கு தைரியப்படுத்துவதற்கு. அதனாலதான் அவர் சிறைச்சாலையில இருந்தாலும் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? அதை அனுபவித்திருக்கிறார். பாடுகளின் வழியாய் போய் சந்தோஷத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சுதந்திரமா இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாடுகள் அப்படின்னா, நாம மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாய் மாறுவதற்கு. மற்றவருடைய வழி நமக்கு தெரியாது, அப்ப தெரிந்து கொண்டால்தான் நம்மளால சரியா என்ன செய்ய முடியும்? ஆறுதல் சொல்ல முடியும். அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார். இந்த 3 காரணம் தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாடுகள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 3 பதில்கள். 1, தேவன் நாமம் என் மூலமாய் மகிமைப்படுவதற்கு. 2வது, அவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவன் ஆகும் பொருட்டு, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் வர்றதுக்காக என்னை பாடுகளின் வழியாய் அனுமதிக்கிறார். 3வது, நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவனாய் மாறுவதற்காக. கர்த்தரை நம்பி வந்தா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுல கஷ்டத்தையும் பாடுகளையும் சந்தித்து இருக்கணும். கர்த்தரை நம்பி வாங்க பிரதர், கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னா அதன் வழியா நான் போயிருந்தாதான் நான் சொல்றது அது அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு தியரியா இருக்கும். எப்போதுமே பிராக்டிக்கலா ஒருத்தங்க பாடுகளை சகிச்சு வந்தவங்கள்ட்ட தான் எப்போதுமே ஆறுதல் கேட்பாங்க. ஏன்னா அவங்கதான் சரியா சொல்ல முடியும், உணர்வோடு சொல்ல முடியும், அனுபவித்து சொல்ல முடியும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில் பாடுகளை கொடுக்கிறார். சோ அந்த 3 காரணங்களை சரியா புரிந்து கொள்ளணும். அதனால ஆண்டவரை பாடுகள் கொடுக்காம இருக்கணும்னு நினைக்காதீங்க, பாடுகள் கொடுப்பார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கலாம், என்னை சரிப்படுத்துவதற்காக, என்னை சீர்படுத்துவதற்காக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்காய், மற்றவர்களை கட்டி எழுப்புவதற்காய் தேவனுடைய பாடுகளின் வழியாய் அனுமதிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தா கூட, பாடுகளின் வழியா தேவன் அனுமதிச்சாலும் கையை எடுத்துட்டு நீ மட்டும் போன்னு சொல்ற ஆண்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கு. ஏன் பாடுகள் வழியா போறோம்? இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும், எந்த காரணமாக இருந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். பாடுகள் இல்லாத வாழ்வை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. பாடுகளின் மத்தியிலும் நான் உங்களோடு இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு மேல என்னங்க வேணும்? ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும்? வேற எதுவுமே நமக்கு வேண்டாம். சோ அதனால இந்த வருஷத்துல எது வேண்டுமானாலும் வரட்டும், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன், அது எங்களுக்கு போதும். இதை விட ஆறுதல் எங்களுக்கு வேற வேண்டுவதில்லை, இதை விட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை எங்களுக்கு வேற வேண்டியதில்லை என்று சொல்லி நாம் அவரை சார்ந்திருப்போம். எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள் இந்த வருஷத்துல வந்தா கூட அந்த நோக்கத்தை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம், நம்மை சீர்படுத்திக் கொள்வோம்,
மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த வருடத்திலே வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை உயர்த்துவதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.